ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 மார்ச் அமைதியாக முடிந்தது. எந்த விதமான வெடிப்புச் சத்தங்களும் எந்த விதமான பதட்டமும் இல்லை. அமீரகத்தில், துபாய், அபுதாபி மற்றும் அனைத்து இடங்களிலும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். ஆக்சுவலாக இன்னைக்கு திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளைக்கு பள்ளி, கல்வி நிறுவனங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங், டைரெக்டாக ஸ்கூல் காலேஜுக்கு வர வேணாம், ஆன்லைன் லேர்னிங் மூலமாக அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ போயிட்டுருக்கிற அந்த போர் காரணமாக. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கு இன்றும் நாளையும் தேவைப்படும் கம்பெனிகள் அவங்களுடைய முடிவை எடுத்து பாதுகாப்பு, எம்ப்ளாயீஸோட பாதுகாப்பை முதற் காரணமாக ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கிட்டு இன்றும் நாளையும் அவங்க ரிமோட் ஒர்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ்க்கு அத்தாரிட்டி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இன்று ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் தான். பெரும்பாலான கம்பெனிகள் இன்றைக்கி ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். நாளைக்கு பெரும்பாலான கம்பெனிகள் ஒர்க்கிங் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆஸ் யூஷுவல், ரொட்டீன். என்ன காரணம்னா, இயல்பு நிலையுமே ரொட்டீனாக எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். ஏகப்பட்ட ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணி வானத்திலேயே வீழ்த்திருக்காங்க. அத்தகைய ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை இன்டர்செப்ட் பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல், ஆனால் வெளிப்பக்கமாக மிகப்பெரிய ஒரு கேடயத்தை உண்டாக்கி மக்களுக்கு இயல்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, நிம்மதியான வாழ்க்கையை. ரியலி தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். அதாவது ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷர், அதாவது ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷருங்கிறத விட கீப்பிங் த பீப்புள், கீப்பிங் த கம்யூனிட்டி அண்டர் கூல் டியூரிங் த ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷன். கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதை தேவைப்படுவதற்கு மிக அதிகமாகவே இங்கே உள்ள அரசாங்கம் வெகு அழகாக, சிரத்தையாக, நேர்த்தியாக, ரொம்ப சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க. அதனால் மக்கள் ரொம்ப இயல்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள சகோதர மத்திய கிழக்கு நாடுகள் அங்கே வெடி சத்தம் கேட்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. கவலையும் கொஞ்சம் ஒரு பதட்டமும் நிலவுவதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே உள்ள அரசாங்கங்கள் தாக்குதலுக்கு வருகின்ற அந்த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே இயல்பு நிலைமைக்கு வரும் அப்படின்னு நம்புவோம். அமைதி திரும்பட்டும், போர் முடியட்டும், உலகம் ஃபுல்லாக மனிதம், அன்பு நிலவட்டும், நிலைக்கட்டும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.